வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி பெரியக்கா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை மகரிஷியின் நினைவில் நின்று நம்மோடு சூட்சமாக இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்து இந்த சிந்தனை உரையை நல்ல விதமாக வழிநடத்தி தருமாறு கேட்டுக்கொண்டு உலக சமுதாய சங்கம், உலக சமுதாய சேவா சங்கம், நோர்வே, டென்மார்க் இணைந்து நடாத்தும் இணைய வழி இந்த வகுப்பில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும், அவர்கள் தம் அன்பு குடும்பத்துக்கும் நன்றிகையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய காலை நேரத்திலே ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை விடுத்து இதுக்கு வந்திருக்கின்றீர்கள் அல்லது இதற்காக வந்திருக்கின்றீர்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய நோர்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு எனது சிறிய சொற்பொழிவை ஆற்றுவதற்கு ஆரம்பிக்கின்றேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்பிரபஞ்சத்தில் எத்தனையோ உயிர்கள் பிறக்கின்றது, இறக்கின்றது. எந்த உயிர்க்கும் ஏன் நாம் இந்த உடல் எடுத்தோம், ஏன் வாழ்கிறோம், ஏன் இறக்கிறோம் என்கின்ற எண்ணம் தோன்றுவதில்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த எண்ணம் தோன்றுகின்றது. அவ்வுயிர்கள் வெறும் ஜீவனாக பிறந்து ஜீவனாகவே இறக்கின்றது. மனிதன் மட்டும் ஜீவனாக பிறந்து ஜீவனாக இறக்கவில்லை. ஏன்? மனிதனுக்கு மட்டும் இறைவன் நன்மை தீமை என்கின்ற வினைகளை பிரித்து அறியக்கூடிய பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றார். மற்ற ஜீவராசிகள் எதையும் பகுத்து அறியக்கூடிய அறிவு இல்லாததால் இறைவனது படைப்பிலேயே மனிதன் மட்டுமே மிக உயர்ந்தவனாக போற்றப்படுகின்றான். மனிதனுக்கு இறைவனானது படைப்பில் இன்னொரு சிறப்பு தன்மையும் உண்டு. மனிதன் மட்டுமே தனக்கு மேலே ஒரு பொருள் உண்டு. அது இவ்வுலகை ஆண்டு கொண்டிருக்கும் இறைவன் என்பதை அறியும் தகுதியும் இறைவனை அடைய முயற்சி அல்லது முக்தி மோட்சம் என்கின்ற நிலையை அடைவதற்கு இறைவனால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஜீவன் மனிதனே. மனிதன் மட்டுமே முக்தி அடைய முடியும். தேவர்கள் ஆனாலும் முக்தியடைய அவர்கள் மனித பிறவி எடுத்தே அடைய முடியும் என வேதங்கள் கூறுகின்றன. இத்தனை சௌதிகள் படைத்த மனிதன் தனது நிலை என்ன என்பதை அறிவதே இல்லை. மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? இதன் காரணம் என்னவாயிருக்கும்? இறைவனின் படைப்பில் எத்தனையோ ஜீவராசிகள் இவ்வுலகில் உள்ளதே. அவைகளைப் போன்றே இறைவன் நம்மையும் படைத்திருக்கலாம், ஆனால் படைக்கவில்லை. அனைத்து ஜீவன்களில் இருந்தும் நாம் மாறுபட்டு நிற்கின்றோம். ஏன்? நமக்கு மற்ற ஜீவன்களும் என்ன வித்தியாசம்? அனைத்து ஜீவன்களும் பிறக்கிறது, வாழ்கிறது, தன் இனத்தை வீழ்ச்சியடைய செய்கின்றது, பின் இறந்து விடுகின்றது. அவைகளுக்கு நன்மை ஏது தீமை ஏது என்பதை அறிய முடிவதில்லை. அவை அனைத்தும் தன் இனத்தை மட்டுமே பெருக்கிக் கொண்டிருக்கின்றது.
நாம் மட்டும் அவைகளை போன்று இனத்தை மட்டும் பெருக்காமல் அதற்கு மேலும் ஏதோ ஒன்றை தேடி அலைகிறோம். அமைதி இல்லாமல் தவிக்கின்றோம். இன்பம் என்கிறோம், துன்பம் என்கின்றோம், எனது உனது என்று உணர்வுடன் வாழ்கிறோம். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் பற்றி எல்லாம் சிந்தனை செய்கின்றோம். நமக்கு மேலே உள்ள ஒரு பொருள் நம்மை ஆள்வதாக எண்ணிக்கொள்கின்றோம். மற்ற ஜீவன்கள் எதுவும் நம்மை போன்று அமைதி கெட்டு அலைவதில்லை. இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திப்பது இல்லை. காரணம் நமது அறியாமையேதான். நாம் பிறந்தது முதல் இறப்பு வரை நாம் என்கின்ற அகங்காரம் கொண்டே வாழ்ந்து பழகிவிட்டோம். அதில் இருந்து தனது நிலையை தாழ்த்திக் கொள்ள நமது மனம் இடம் தருவதில்லை. அனைத்து என்னால் செய்ய முடியும், என்னால் முடியாது எதுவும் இல்லை என்கின்ற அகங்காரம் கொண்டே அலைகின்றோம். நமக்கு கீழ் பணிபுரிபவருடன் நாம் உரையாடுவது அவர்களுக்கு நன்மை போன்று மனிதராக காட்டிக்கொள்கின்றோம். அவர்களை மதிப்பதும் இல்லை. நம் அதிகாரிகள் அவர்கள் எமக்கு பணிவோடு செய்கின்றார்களா என்ற ஆணவமே தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இப்படி தலை நிமிர்ந்து நிற்கும் ஆணவமானது கோயில் சென்றவுடன் கோயில் குருக்கள் கொடுக்கும் விபூதியை வாங்கி மட்டும் தலை குனிந்து பவ்யமாக பெறும்படி உள்ளது மனம் கூறுகின்றது. இப்படியே தன்னையே அறியாமல் தன் மனம் பயப்படும் காரணம் என்ன? ஏன் இங்கு மட்டும் ஆணவமாக அடங்கி போகின்றது? ஆணவமானது அடங்கி போகின்றது என்று சிந்திக்க வேண்டும். நமக்கு மேலே உள்ளதும் நம்மை ஆளக்கூடியதுமான ஆண்டு கொண்டிருக்கும் இறைவன் உறைவிடம் என்பதால் ஆலயத்தில் நாம் ஆணவம் தலை தூக்காமல் பணிகிறது. இதற்கு காரணமாக இறைவன் என்பவன் யார்? அவனது இருப்பிடம் ஏது? இறைவனை அடைய என்ன செய்ய வேண்டும்? அதற்கு என்ன வழி? நமக்கு வழிகாட்டுபவர் யார் என்கின்ற கேள்விகள் மனதில் எழுந்தால் அது உனக்கு நல்லது. அப்படிப்பட்ட வழிகாட்டியே குரு என்கின்ற ஞான குரு அல்லது மெய்க்குரு அல்லது குருவின் சேர்க்கை என்கின்றோம். மெய்க்குரு என்றால் என்ன? எல்லோரும் மெய்க்குருவை தேடு என்கிறார்கள். இதில் யார் மெய்க்குரு, யார் பொய்க்குரு? குழப்பமாக இருக்கும். மெய்க்குரு என்பவர் மெய்யாகி இந்த உடல் மூலம் ஞானத்தை அறிந்தவராயும் ஞான பாதையில் கரை கண்டவராயும் இருக்க வேண்டும். ஏன் என்றால் ஞானம் என்பது பொய்யாகி இந்த உடலை வைத்து மட்டுமே அடையக்கூடியது. உடல் இல்லாமல் எந்த ஞானத்தையும் அடைய முடியாது. ஞானம் என்பது தன்னைத்தானே அறிந்தவரே ஞானியாகிறார். நாம் தன்னை அறிய முடியாமல் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள வேஷதாரிகளையும் ஞானிகள் என்று எண்ணி அவர்கள் பின்னால் செல்கின்றோம். இதனால் என்ன நமக்கு நன்மை? அப்படியாக மெய்க்குருவை ஞானக்குருவை அடைவதற்கு நாங்கள் இந்த வேதாத்திரி மகரிஷியின் கட்டளைக்குள்ளே வந்து அல்லது அவரின் நிறுவனத்துக்குள்ளே வந்து இவ்வளவு காலமும் பழகி வந்த இந்த பயிற்சிகளை செய்து கொண்டே இருக்கின்றோம். என்ன நான் துன்பத்தை வாங்கினேனோ என கேட்கலாம். நாங்கள் கொண்டு வந்த ஒரு சுமை மூட்டையாக உள்ளது முன்னோர்கள் செய்த பாவங்களும் பழிகளும். அத்தோடு நாங்கள் இவ்வளவு காலம் செய்த பாவங்களும் பழிகளும். அதை எப்படி அகற்றுவது என்று இந்த வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் எல்லா விதமான ஞான களஞ்சியத்திலும் சரி ஒவ்வொரு விடயமாக அவர் எடுத்து கூறுகிறார் இந்த கவிகள் மூலம்.
இதனை ஒரு சில வருடங்களுக்கு முன் வாழ்ந்த ஞானிகள் குருமார்கள் கூட கூறியிருக்கின்றார்கள். இதை சில 100 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த ஞானி அருட்பெருஞ்சோதி இராமலிங்க அடிகளார் அல்லது வள்ளலார் என்று அழைக்கப்படும் அவர் கீழ்க்கண்ட பாடலை பாடியுள்ளார். தன்னை யறிந்த பின் இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. வள்ளலார் வெண்ணிலாவிடம் என்ன கேட்கிறார் என்றால், நான் அறிந்து கொண்டு எனக்குள் இருக்கும் இன்பத்தை அடைய எனக்கொரு வழி சொல்ல வேண்டும் என்று வெண்ணிலாவை குறித்து பாடுகிறார். அப்படி என்ன இன்பம் நமக்குள் இருக்கின்றது என்று வள்ளலார் வெண்ணிலாவிடம் கேட்கின்றார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவர் உலகில் உள்ள இன்பத்தை காண வழி கேட்கவில்லை. ஏன்? உலக இன்பமானது துன்பம் நிறைந்த இன்பம் என்பதை அவர் அறிந்து கொண்டதால், எனக்குள் இருக்கும் இன்பத்தை என்னையே நான் அறிந்து கொள்வதற்கு வழி சொல் என்கின்றார். இதற்கு பதிலாக பட்டினத்தார் என்ன கூறுகின்றார்? என்னையே நான் அறிய இடிவினையும் ஈடழித்து தன்னையே அறிந்த தளம் எனக்கு சொன்னாண்டி என்று அவர் கூறுகின்றார். இப்படியாக ஒவ்வொரு ஞானிமாரும் குருமாரும் தங்களின் சிறப்புகளை ஒவ்வொரு விடயமாக மாறி மாறி கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் வேதாத்திரி மகரிஷி இந்த குருவின் சேர்க்கை என்ற கவியிலே அழகாக தன்னை வர்ணித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியுதா இப்ப நான் போட்டிருக்கிற பாடல்? தெரியுது. இதிலே குருவின் சேர்க்கை என்ற இதிலே அவர் கூறுகின்றார். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்று அந்த கவியிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த குருவின் செயற்கையிலே நாங்கள் இதை பார்க்கும்போது உண்மையாக அவர் எங்களுக்கு தந்தது ஒருவர் தன்னை குருவோடு சேர்த்து அவர் குருவழி ஒழுகினாரோ அவரே ஒரு மெய்க்குருவாகும் அல்லது குருவின் சேர்க்கை என்று. அப்போ தொடர்ந்து நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது தொடர்ந்து குருவின் நினைவிலே நின்று குருவோடு ஒன்று இருந்து அதை செய்யும் போது எங்களுக்கு அவர் எல்லா வித்தைகளையும் காட்டித்தந்து ஒரு சீடனை எப்படி அவர் உருவாக்குவார் என்று அவர் அதிலே கூறுகின்றார். அதாவது ரமண மகரிஷிக்கு விவேகானந்தர் மாதிரி ஒவ்வொரு சீடர்களும் நாங்களா இந்த வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இதுக்குள்ளே வந்ததில் நாங்கள் உண்மையாக அவரின் நிலைப்படி ஒழுகினால் எல்லாமே சாத்தியம். உலகில் தன்னை விட மகான் அதிக திறமைசாலியாக வேண்டும், தன்னை விட தான் மகான் அதிக கல்வி கற்க வேண்டும், தன்னை விட தன் மகன் அதிக வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட தந்தையை போன்றே குரு ஞானத்தை தன் சீடன் தன்னை விடவும் அதிகம் அறிய வேண்டும் அல்லது கற்க வேண்டும், தன்னை விட அதிக திறமைசாலியாக வேண்டும் என்று ஒவ்வொரு குருவும் தன் சீடனை புடம் போட்டு எல்லாம் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். உனது குரு யார்? உனது உலகம் கேட்பதைக் கண்டு ஆனந்தம் கொண்டிருப்பவரே உண்மையான மெய்க்குரு. ஒரு மெய்க்குருவிற்கு ஈடாக இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் காட்ட முடியாது. குருவானவர்
இம்மண்ணில் பிறந்துள்ள ஒவ்வொரு ஆன்மாவும் தனது கடைசி நிலையான பூரணத்துவம் எய்த வேண்டும் என்பதே உண்மை. நாம் இப்போது எடுத்துள்ள பிறவியானது போன ஜென்மத்தின் பயனாக கிடைத்தவை என்பதை நாம் உணர வேண்டும். இப்போது நாம் செய்யும் செயல் நல்வினை தீவினைக்கேற்ப அடுத்த ஜென்மமானது கிடைக்கும். நமது ஆன்மாவை தனது உண்மை நிலையை அறிய தூண்ட வேண்டும். இதற்கு யார் உதவி செய்வார்கள் என்றால் உண்மையான ஒரு மெய்க்குருவியேதான். அதன் வளர்ச்சியை நாம் விரைவுபடுத்த வேண்டும். காலை மாலை மகிழ்ச்சி தந்த தியான பயிற்சியையும் இந்த உடம்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சியையும் கட்டாயம் இந்த காயகல்ப பயிற்சியையும் செய்து ஒவ்வொருவரும் வருதல் வேண்டும். இப்படி பிறவிக்கு பிறவி ஆன்மாவினை தூண்டுவதால் இப்பிறப்பினை பற்றிய நினைவானது தொடர்ந்து பிறவியை எடுக்கும் பொழுது தொடர்ந்து வருவதால் இறுதியில் மனிதன் தனது உண்மை நிலையை பூரணத்துவத்தை அடைகிறான். ஆன்மாவை தூண்டும் இச்சக்தியானது நம் கோவில் சென்று பக்தி செய்வதாலேயோ அல்லது ஆன்மீக நூலை படித்து அறிவதாலேயோ ஆன்மாவின் நிலையை தூண்ட முடியாது. ஒரு மெய்க்குருவின் வழியே இந்த ஆன்மாவை தூண்டி இந்த ஆன்மா என்ன செய்கின்றது என்பதை அறிய முடியும். அப்படியாக அந்த மகிழ்ச்சி தந்த இந்த கருத்துக்களோடு நாங்கள் இன்னும் சில இதுகளையும் பார்க்கலாம். இந்த ஆன்மாவை யோகத்தில் அறிய முடியுமா என்று மகிழ்ச்சி தந்த கருத்துக்களோடு நாங்கள் அதையும் பார்ப்போம். உடல் அழியும் போதுதான் ஆன்மாவை அறிய முடியும். யோகம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தல். எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஞானம். 5 புலன்களும் ஒன்று சேர்ந்தால் யோகம். இவை 5ம் ஒன்று சேர்ந்தால் இங்கே உள்ளது இவையும் தெரியாது. யோகத்தின் அடிப்படையே பற்று அறுத்தல். யோகத்தின் அடிப்படையே பற்று அறுத்தல் என்பதாகும். இப்படியாக ஒவ்வொரு ஞானிமாரும் கூறி சென்ற வார்த்தைகள் 5 புலன்களில் 4 புலன்களுக்கு உருவம் உண்டு. உருவமில்லா மனசுக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்கின்றது? 5 புலன்களும் உருவம் உண்டு. கண், மூக்கு, காது, வாய். உடலுக்கும் உருவம் இருக்கின்றது. இந்த 5 புலன்களில் இருந்து தான் சக்தி மனதிற்கு கிடைக்கின்றது. இந்த 5 புலன்களும் மெய்யோடு சேர்ந்து இருக்கின்ற மெய் என்கின்ற உடல். இந்த உடல் முழுவதும் மனமானது வியாபித்து இருக்கின்றது. பொய் அல்லது மெய். இந்த மெய் என்பது மனிதனுடைய வீடு. அதில் தான் அவன் இருக்கின்றான். அதில் 4 புலன்களான கண், மூக்கு, காது, வாய் இதில் காணும் கேட்கும் விஷயங்கள் கிரகித்து இந்த மனம் செய்கிறது. உடல் செயல்படுகின்றது. இந்த 4ம் என்ன செய்கின்றது என்றால் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அறிவு செயல் புரிது. இதனால் மனதிற்கு பலம் உள்ளது. மனம் உள்ளதால் மனிதன் என்கின்றோம். மனம் போனால் பிணம் என்கின்றோம். எனவே இந்த மனமே உடல் முழுவதும் உள்ளது. இந்த மனம்தான் மனிதனை ஆட்டி படைக்கின்றது. இந்த மனத்தை நாங்கள் அறிந்து அதை நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் இந்த 5 அடங்கிவிடும். இதையே ஒவ்வொரு ஞானிமாரும் சொல்கின்றார்கள். இதை நாங்கள் உண்மையாக ஒழுகி ஒவ்வொருவரும் இந்த வேதாத்திரி தந்த தற்சோதனை, தவம் இவைகளை கடைப்பிடித்து நாங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த எனது சிறிய சிந்தனை உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.